யோசிச்சு பாருங்கள், ஒருவேளை ஆர்சிபி இந்த ஐபிஎல்லில் ஜெயிச்சுக்கிட்டு, அதாவது ஒரு மேட்ச் ஜெயிச்சிருக்காங்களா, ஒரு 2-3 மேட்ச் ஜெயிச்சுட்டு, ஒரு 4 மேட்ச் ஜெயிச்சுட்டு கேகேஆருக்கு அகேன்ஸ்டாக கல்கட்டாவில் விளையாட வராங்க அப்படிங்கும்பொழுது இந்த மேட்ச்சுக்கு எப்படி ஒரு ஹைப் இருக்கணும். ஏன்னா அந்த ரைவல்ரி கேகேஆர் வர்சஸ் ஆர்சிபி ரைவல்ரி அப்படிங்கிறது வந்து ஒரு மாதிரி உச்சத்தில் இப்போவும் இருந்துச்சு. பட் கம்பீர் விராட் கோலி கட்டி பிடிச்சாங்க ஒரு பக்கம். ஆனால் அதுக்கு முன்னாடி வரைக்குமே வந்து ஒரு பகைன்னு இருந்ததில்ல. பட் இப்போது அந்த ஃபேன்ஸ் வந்து கம்பீர் விராட் கோலி கட்டி பிடிச்சாலும் எங்கள் ஹோம்லேயே வந்து எங்களை ஜெயிச்சிங்கல்ல, இப்போது உங்கள் ஹோமுக்கு வந்து எப்படியாவது நாங்கள் ஜெயிக்கணும் அப்படிங்கிறது ஆர்சிபி ஃபேன்ஸ்கிட்ட இருக்குது. அவங்க சொல்லாமல் வச்சுருக்கிறாங்க. பட் ஆனால் நான் நிறைய பேர்கிட்ட பார்க்கும்போது தெரியுது, எப்படியாவது கேகேஆரோட டென்னான ஒரு ஈடன் கார்டன்ஸில் ஜெயிக்கணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. பட் ஒரு பக்கம் அது இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஆர்சிபி இதுக்கப்புறம் நடக்கிற எல்லா மேட்ச்லேயும் ஒரு பெரிய ஒரு மார்ஜினில் ஜெயிச்சு நல்ல நெட் ரன் ரேட்டோட வந்தால் மட்டும்தான் பிளே ஆஃப்குள்ளே வர முடியுங்கிற நிலைமை இருக்குது. ஆனால் கேகேஆர் பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்த மேட்ச் ஜெயிச்சா ஈஸியாக உள்ள. பட் இப்போது லாஸ்ட்டு மேட்ச்சில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 223 கிட்டத்தட்ட 220 கிட்டத்தட்ட அடித்து ஸோ தோற்றுருக்குறாங்க ஹோமில். அண்ட் ஹோம் அட்வான்டேஜ் பெருசாக பயன்படுத்தி ஜெயிச்சிக்கிட்டு இருந்தாங்க. பட் இந்த தடவை தோற்றாங்க. ஆனால் இப்போது விடமாட்டாங்க, விடக்கூடாது அப்படிங்கிறதுல ஸோ தீர்க்கமாக இருப்பாங்க. ஸோ இவ்வளோ தூரம் பேசிட்டேன். யார் ஜெயிக்க போகிறாங்க? ஆர்சிபி ஒரு மாதிரி அதிசயம் அற்புதம் அப்படின்னு ஜெயிக்க போகிறாங்களா, இல்லை கேகேஆர் திரும்ப ஹோம் அட்வான்டேஜ் ப்ளஸ் இழந்த ஒரு கௌரவத்தை மீட்டு எடுத்துகிட்டு வர போகிறாங்களா? யார் ஜெயிக்க போகிறாங்க? அண்ட் 100 திரும்ப ஒரு தடவை விராட் கோலி பேட்லேருந்து பார்க்கணுமா, இல்லை ஃபேஃப் அடிக்க போகிறாரா, இல்லை அந்த பக்கம் சுனில் நாராயண் 100 அடித்தார். பட் அவங்க இல்லாமல் வேறு யாராவது 100 அடிப்பாங்களா பார்ப்போம். அண்ட் நிறைய விஷயம் பேச போகிறோம் இந்த ப்ரிவ்யூவில். ஜெயலலிதா லேடிஸ் அண்ட் ஜெயலலிதா இந்த ஐபிஎல் 2024 மட்டைப்பந்து பாய்ஸில் கொல்கட்டா ஈடன் கார்டன்ஸில் நடக்க இருக்கக்கூடிய கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் வர்சஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு மேட்சோட ப்ரீ அனாலிசிஸ் அண்ட் ஃபேண்டசி நியூட்ரிஷன் பார்க்க வந்திருக்கிறீங்க. இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் ஸோ பிச் ரிப்போர்ட், வெதர் ரிப்போர்ட், டாஸ் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் கல்கட்டா ஈடன் கார்டன்ஸில் வந்து இது வரைக்கும் ஒரு ரேங்க் டேர்னர் ஸ்கொயராக திரும்புறதெல்லாம் பார்க்க முடியல. ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு விக்கெட் கிடைக்கப்படுமா? ஆர்சிபியை இங்கே ஜெயிக்கணும், ஓகே ஒரு வீக்கான டீம் இன் சென்ஸ் மனதளவில் கொஞ்சம் உடஞ்சி இருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கணக்கு போட்டுட்டு ஒரு ரேங்க் டேர்னர் போட்டாங்கன்னா அது கேகேஆருக்கு ஆபத்தாக கூட முடியலாம். ஏன்னா ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் பவுலிங்கில் தான் அப்படி இருக்கிறாங்க. பட் பேட்டிங்கில் அவங்க ஒரு மாதிரி செம்ம கான்ஃபிடண்ட்டாக இருக்கிறாங்க. அன்றைக்கி எஸ்ஆர்ஹெச்சுக்கு எகென்ஸ்டாக ஒரு 287 அவங்க சேஸ் பண்ணிட்டு போன ஒரு வேகம், புயல் வேகம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ பிச் பொறுத்த வரைக்கும் கல்கட்டா ஒரு மாதிரி பேட்டிங் ட்ராக் அப்படி தான் கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். தென் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு பக்கம் குட்டி, இன்னொரு பக்கம் ரொம்ப பெருசு ஓகேங்களா கல்கட்டா பொறுத்த வரைக்கும். ஸோ ஸ்கொயர் பிச்சுட்டு போவோம், ஃபாஸ்ட் அவுட் ஃபீல்ட். ஸோ அகைன் ஒரு மிகப்பெரிய ஒரு ரன் ஃபெஸ்ட் எதிர்பார்க்குறேன். டாஸ் வின் பண்ணுற டீம் டெஃபினட்டாக சேஸுக்கு போகலாம். ஜாஸ் பட்லர் அன்றைக்கி பார்த்துருப்பீங்க, எவ்வளோ ஒரு மாதிரி அடி அடித்தார். ஸோ அந்த மாதிரி ஒரு அடியை வந்து எதிர்பார்க்குறேன். ஸோ பிச் ரிப்போர்ட், வெதர் ரிப்போர்ட், டாஸ் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் இல்லை எனக்கு டியூ ஃபேக்டர் இங்கே இருக்காதுன்னு நான் நம்புகிறேன். அதனால் டாஸ் வின் பண்ணுற டீம் வந்து டெஃபினட்டாக சேஸுக்கும் போகலாம், அது பெரிய பிரச்சனையும் அமையாது. ஸோ கல்கட்டானாலே சின்ன டைமென்ஷன்ஸ், ஃபாஸ்ட் அவுட் ஃபீல்டு நான் சொன்ன மாதிரி ஸோ பெரிய ஸ்கோர் எதிர்பார்க்கலாம். ஒருவேளை ஆர்சிபி பேட் பண்ணி ஒரு 287 அவங்க மேபி தாண்டிட்டாங்கன்னா அது இன்னும் அந்த மாதிரி அதிசயம் அற்புதமாக இருக்கும். பார்ப்போம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. இதுதான் பிச் ரிப்போர்ட், வெதர் ரிப்போர்ட் அண்ட் டாஸ் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்குமே வந்து உள்ளே வெளியில் வந்து ஆர்சிபி தோற்றுக்கிட்டே வராங்க. 11s மாற்ற மாட்டாங்க, தோத்தாலும் 11s மாற்ற மாட்டாங்க, அதே 11ஓட தான் ஆடுவாங்க. அந்த பக்கத்துலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 11ஸில் பெரிய எந்த விதமான மாற்றமும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் நான் நம்புகிறேன். ஸோ ஒரு வேளை பிச்சு திரும்பும் பட்சத்தில் அப்படின்னா மட்டும்தான் சுயேஷ் சர்மா, அனுகுல் ராய். பட் மேக்ஸிமம் ஆஃப் த டைம் வந்து பார்த்திங்கன்னா வைபவ் ஆராரா, அர்ஷித் ராணா, ஸ்டார்க் ஆடுறாங்க. ஸ்டார்க் சரியாக பண்ணலை, மாற்றுவாங்கன்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு துஷ்மந்தா சமீராவுக்கு வாய்ப்பு இல்லை, ஸ்டார்க்கோடவே போவாங்க. பட் துஷ்மந்தா சமீரா நியூ பாலில் ஒரு வேறு மாதிரி போடுவார். சார் இன்ஜுரி ப்ரோன் பிளேயர் அப்படிங்கிறதுனால ஸோ ஒரு வேளை வந்து கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஸ்டார்க்குக்கு ஒரு நம்பிக்கை வச்சு கொடுப்பாங்க. அந்த ஸ்டார்க்கோட நேம் ப்ளஸ் டேல வேறு ஆட போகிறாங்கிறதுனால அது ஒரு டேஞ்சர் சைனாக இருக்கும் ஆப்போனன்ட் டீமுக்குங்கிறதுனால வந்து 11ஸில் என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய ஒரு மாற்றம் இருக்காது கேகேஆர் அண்ட் ஆர்சிபி சைட்லேருந்து. நீங்கள் ஏதாவது 11ஸில் மாற்றம் சொல்கிறீங்களா கேகேஆர் சைடில்? ஸ்டார்க் எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் வேறு பிளேயரை வச்சு ஆடுறோங்கிற மாதிரி நீங்கள் எதாவது சொல்கிறீங்களா? இதை பார்த்து சொல்லுங்கள். அண்டு எஸ், இதுதான் பிளேயிங் 11 உள்ளே வெளியே பொறுத்த வரைக்கும். நேருக்கு நேரில் என்னங்க பேசுகிறது, அதாவது ஆர்சிபியோட பவுலிங் எங்கேயும் செல்ஃப் எடுக்கவே மாட்டுது. ப்ராபப்ளி இன்றைக்கி மேபி கல்கட்டா ஈடன் கார்டன்ஸில் ஒரு 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 வைஷக் விஜயகுமார், லாக்கி ஃபெர்கூசன் ஆல்ரெடி கேகேஆருக்கு ஆடி இருக்கிறாரு. ஒருவேளை சுனில் நாராயணோட விக்கெட்டோ, தென் ஒரு சால்ட் இல்லை அப்போ சுனில் நாராயணோட விக்கெட், வெங்கடேஷ் ஸ்ரேயாஸ் ஐயருக்கு ஒரு ஷார்ட் பால், வெங்கடேஷ் ஐயருக்கு ஒரு ஷார்ட் பால். ஸோ இது ஒரு பக்கம் ரசிலுக்கு மாதிரி யார்க்கர் போட்டு ஸோ ஒன் மேன் ஷோ ஒரு ஃபெர்கூசன். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ரீஸ் டாப்லி ஒரு சால்ட்டுக்கு வந்து ஒரு இங்கிலாந்து பிளேயர். ஸோ 2 பேரும் இங்கிலாந்து பிளேயர். ஸோ ஒரு மாதிரி செக் வைக்கிறதோ. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வைஷக் விஜயகுமாருக்கு ஒரு எஷ்தருக்கு இல்லை ஆடுற ஆகாஷ்தீப் பெங்கால் பிளேயர், அவரும் உள்ள காலை
பண்ணி ஸோ இன்றைக்கி ஏதாவது நீங்கள் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். பட் ஏதாங்க கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும் என்ன எப்போ எது வேணாலும் நடக்கலாம். அதனால் எனக்கு பெருசாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப இது ஆர்சிபியில் பவுலிங் மட்டமான பவுலிங் அப்படின்னு எனக்கு சொல்ல மாட்டேன். திடீர்னு ஒரு நாள் ரைஸ் ஆகலாம். எல்லாரும் நீங்கள் சொன்னீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சல்ப்புன்னு இழுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருந்துகிட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பட் இந்த மேட்சாக கூட இருக்கலாம். ஒரு கேகேஆரை இப்போ லக்னோ வந்து சிஎஸ்கே வீழ்த்தினாங்க. அதை நீங்கள் பார்த்தீங்க. ஜிடியை வந்து டிசி ஒரு மாதிரி பேக்கெட் பண்ணி அனுப்பிச்சி விட்டாங்க. அந்த மாதிரி ஒருவேளை கேகேஆர் ஆர்சிபி பீட் பண்ண தெரில. பட் பேட்டிங் தாண்டி பவுலிங் கையில் தான் வந்து ஆர்சிபியோட பவுலிங்கில் தான் ஒட்டுமொத்தமாக எல்லாமே இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அந்த பக்கத்தில் நீங்கள் பவுலிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டார்க்கு டேயில் போட போகிறாருங்கிறதுனால ஒரு ஆறுதல் இருக்கும். பட் நைட்டில் ஸ்டார்க் அவ்வளோ சிறப்பாக போடுறது கிடையாது. அதாவது வைபவ் ஆர்ஆராக நல்லா போட்டுட்டு இருந்தவர் திடீர்னு ஒரு மாதிரி அன்றைக்குமே வந்து டே மேட்ச்சில் எல்எஸ்ஜிக்கு அகேன்ஸ்டாக கொஞ்சம் ஒரு மாதிரி லைன் லென்த்தை மிஸ் பண்ணார். பட் திரும்ப ஒரு கம்பேக் கொடுத்தாரு. ஹர்ஷித் ராணா எப்போவுமே ஒரு மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக இருக்கார். பட் அன்றைக்கி ஆர்ஆருக்கு அகேன்ஸ்டாக டெத் ஓவரில் கொஞ்சம் ஒரு மாதிரி பிரச்சனையை கொடுத்தாரு. ஓகேங்களா? ஸோ அங்கே டியூ ஃபேக்டர்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா அங்கே வந்து அங்கே வந்து டே மேட்ச் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணாமல் டியூ ஃபேக்டரை பற்றி பேசியிருப்பேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ மேட்ச் டேயில் நடக்குங்கிறதுல டியூ ஃபேக்டர் பெரிய பிரச்சனை ஆகாது. இன்னொன்று டியூ ஃபேக்டரை பற்றி பேசுனது காரணம் சீக்கிரமாக இருட்டும் கல்கட்டாவை பொறுத்த வரைக்கும். அந்த பிரச்சனையும் இருக்காது டே மேட்ச் அப்படிங்கிறதுனால ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பவுலிங் பேலன்ஸ்டாக இல்லை அப்படின்னாலும் பட் ஆனால் எழுந்திரிச்சு வரக்கூடிய ஒரு பவுலிங் லைனப் கேகேஆர்கிட்ட இருக்குது. ஏன்னா ஸ்டார்க் ஓகே, வைபவ் ஆர்ஆரா, ஹர்ஷித் ராணா ஒரு பக்கம்னாலும் வருண் சக்கரவர்த்தி, சுனில் நரேன் அண்ட் ரசல் பவுலிங் பண்ணுவாரா அப்படிங்கிறது கேள்வி. போன மேட்ச்சில் மாதிரி நரேன் படுத்தார். பட் அவர் பெருசாக படுக்க மாட்டார்னு நான் நம்புகிறேன். எழுந்து வந்துடுவார். ஸோ இதில் வருண் சக்கரவர்த்தி அண்ட் டெஃபினட்டாக சுனில் நரேன் மாதிரி வேறு மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. பிரச்சனை கிடையாது. ஆனால் என்னென்னா ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட் ஒரு மாதிரி நல்லா பண்ணிட்டாங்கன்னா ஆர்சிபியை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆர்சிபியோட பவுலிங்கை இங்கே இந்த ஈடன் கார்டன்ஸில் ஒரு 18 ஓவரில் அடித்து முடிக்கலாம். அது 180 ஸ்கோர் 190ங்கிற டார்கெட்லாம் அடித்து முடிக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஆர்சிபியோட பவுலிங் அண்ட் கேகேஆரோட பவுலிங் கம்பேர் பண்ணிங்கன்னா கேகேஆரோட பவுலிங் வேறு லெவலில் இருக்குது. கம்பேரிட்டிவ்லி ஒரு படி மேலே இருக்கிறாங்க. இப்போ அடுத்ததாக கண்டிப்பாக நம்ம வந்து ஆர்சிபியோட பேட்டிங் இந்த பக்கம் இருக்கக்கூடிய பேட்டிங். இப்போ ஆர்சிபியோட பேட்டிங்னா நான் ஃபேஃப், விராட் கோலி, வில்ஜாக்ஸ் ஆடி பார்க்கவே முடியல. இது வரைக்கும் அவருக்கு வந்து பேட்டிங்கில் ஒரு டெபியூட் நடக்கவே இல்லைங்கிற மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்குது. வில்ஜாக்ஸ் ஒரு பக்கம் பதித்தார் அண்ட் கன்சிஸ்டன்சி காமிக்கணும். ஃபேஃப் கன்சிஸ்டன்சி ப்ளஸ் இப்போ அவர் ஒரு மாதிரி ஏறிக்கிட்டு இருக்கிறாரு. ட்ரெக்கிங் ஏறும்பொழுது இப்போ ஒரு 100 அடிக்கக்கூடிய ஒரு மார்ஜினில் இருக்காரு. அவர் ஒரு பக்கம். சௌஹான் மறுபடியும் சான்ஸ் கொடுக்குறாங்க. அனுஜ் ராவத், லாமரார் போய் பார்க்கலான்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒன்று இருந்துக்கிட்டு இருக்கு. தினேஷ் கார்த்திக் சாலிடாக அடிக்கிறாரு. கேகேஆர் அண்ட் தென் ரசில் டெத்தோவில் வருண் சக்கரவர்த்தி யார் வந்து போடலாம் அடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸ்டார்க்கையும் இங்கே லெஃப்ட் ரைட் வாங்குவார்னு நான் பிலீவ் பண்ணுறேன். பட் லாஸ்ட் டைம் கேகேஆருக்கு எக்ஸ்ட்ரா சரியாக பண்ணலை அப்படிங்கிறதையும் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். அண்ட் சின்ன சுவாமியில் பட் இங்கே ஒரு ரிடம்ஷன் எதிர்பார்க்குறேன். அண்ட் T20 வேர்ல்டு கப்புக்கு செலெக்ஷனுக்கு இதெல்லாமே ஒரு மாதிரி கண்டிப்பாக உதவும். பட் பாப்போம் தினேஷ் கார்த்திக் என்ன பண்ணுறாருன்னு சொல்லிட்டு. இது ஒரு பக்கம் அப்படின்னா இன்னொரு பக்கம் வந்து அந்த பக்கத்தில் நான் விராட் கோலி கிட்டேருந்து ஒரு 100, இங்கே ஃபேஃப் கிட்டேருந்து ஒரு 100 எதிர்பார்க்குறேன். மற்றவங்களாம் 50 அண்ட் வில்ஜாக்ஸ் கிட்டேருந்து பேர் சொல்கிற மாதிரி ஒரு இன்னிங்ஸ். ஃப்ரேசர்னு சொல்லும்போது ஃப்ரேசர் ஒரு மாதிரி ஒரு இன்னிங்ஸ் சொன்னார்ல, அதே மாதிரி வில்ஜாக்ஸ் கிட்டே இருந்து ஒரு பெரிய ஒரு இன்னிங்ஸ் நான் வந்து எதிர்பார்க்குறேன். இது ஒரு பக்கம் அப்படின்னா இன்னொரு பக்கம் கேகேஆரோட பேட்டிங். நரேன் போன மேட்ச்சில் ஒரு 100, சால்ட் போன அதுக்கு முந்தின மேட்ச்சில் ஒரு 50, டே மேட்ச்சில் ரகுவன்ஷி போல்ட்டை கன்சிக்யூட்டிவாக ஃபோர்ஸ் அடித்தது. வெங்கடேஷ் ஐயர் கன்சிக்யூட்டிவாக ஆடணும். ஸ்ரேயாஸ் ஐயர் கன்சிக்யூட்டிவாக ஆடணும். ரின்கு சிங் அண்ட் ரசில் ஆடுறாங்க. சரி ஓகே, 6ல் 4 பேர் 7ல் 4 பேர் 5 பேர் நல்லா ஆடுறாங்க. ஸோ மற்றபடி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் கண்டிப்பாக ஒரு பெரிய ஸ்கோர் பண்ணணும். போன மேட்ச்சில் ஆர்ஆர் இவங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க. யார் ஜெயிக்க போகிறா அப்படின்னா ஐ திங்க் பேப்பரில் கேகேஆர் தான் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ 54% கேகேஆர் ஜெயிக்கிறதான சான்ஸ் இருக்குது. அண்ட் ஆர்சிபி 46% ஜெயிக்கிறதான சான்ஸ் இருக்குது. பட் பாப்பா என்ன வேணாலும் நடக்கலாம். போன மேட்ச்சில் எஸ்ஆர்ஹெச் எகென்ஸ்டாக துரத்திட்டு போனாங்க. அந்த மாதிரி கூட நடக்கலாம். ஓகே, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அண்ட் அடுத்ததாக ஃபேண்டசி 11 ப்ரெடிக்ஷன் பொறுத்த வரைக்குமே வந்து எப்படியும் உங்களோட டீமில் வந்து தினேஷ் கார்த்திக், அந்த டிகே இருப்பார், ஃபேஃப், விராட் கோலி, ரின்கு சிங், ரசில், நரேன், வில்ஜாக்ஸ் பிக் பண்ணியிருக்கிறேன். மிடில் ஸ்டார்க் வருண் சக்கரவர்த்தி, நிதிஷ் ராணா, தோப்லி பிக் பண்ணியிருக்கிறேன். பேட்டிங் ட்ராக், பவுலிங் ட்ராக் எதுவாக இருந்தாலும் நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் டாஸ் ரிப்போர்ட் பார்த்துக்கோங்க. டாஸில் என்ன சொல்கிறாங்க, பிச் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஆனால் இதில் வந்து நான் ரசில், நரேன், ரின்கு சிங் ஸோ எடுத்துருக்கிறவங்க எல்லாருமே அப்படியே வச்சுருக்கிறது தான். ஆனால் உங்கள் டீம்லேருந்து மற்றவங்க டீமுக்கு சேஞ்ச் ஆகுது. வருண் சக்கரவர்த்தி, ஸ்டார்க், அந்த பவுலிங்கில் ஹர்ஷித் ராணா இதுதான் சேஞ்ச் ஆகும்னு நினைக்கிறேன்.
ஆனால் நீங்கள் யாராவது ஒரு 2 பேரை பிக் பண்ணியே ஆகணும். முழுக்க அப்படியே பேட்டிங்க்கெலாம் போகாதீங்க. விக்கெட் எடுக்கிறவங்க பவுலர்ஸுகளில் வந்து கண்டிப்பாக விக்கெட் எடுப்பாங்க. டெத் ஓவர்ஸில் போடுறவங்க விக்கெட் எடுப்பாங்க. அதெல்லாம் நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ரசில் இருக்கிறாரு அப்படிங்கும்போது வருண் சக்கரவர்த்தி டெத் ஓவர்லையும் போடுறாருங்கிறனால ஸோ பிக் பண்ணியிருக்கிறேன். தென் சுனில் நரேன் தான் நீங்கள் கேப்டனாக போடுவீங்க, அதில் எனக்கு டவுட்டே கிடையாது. பட் இங்கே விராட் கோலி, ஃபேஃப் நிறைய பேர் கேப்டன் வைஸ் கேப்டனாக போகிறது வாய்ப்பு இல்லை. பட் ஃபேஃப் எனக்கு என்னமோ ஒரு ரிதம் பிடிச்சிட்டாருங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஃபேஃப், நரேன், விராட் கோலி இவங்க 3 பேர்த்தில் நீங்கள் 2 பேரை கேப்டன் வைஸ் கேப்டனாக போடலாம். நான் ரொம்ப சஜஸ்ட் பண்ணுறது நரேன், விராட் கோலி, ஃபேஃப் இந்த 3 பேர் தான் ரொம்ப நான் சொல்லுவேன். ரசில் பவுலிங் போடுறாருங்கிறது தெரியல, ரொம்ப கம்மி, ஆனால் போகிறாரு. பட் நரேன் கண்டிப்பாக 4 ஓவர் போகிறாரு. ஸோ பேட்டிங்க்கும் வராருங்கிறதுனால நீங்கள் அவருக்கு போயிடலாம். பட் பவுலிங்கில் தான் நீங்கள் வித்தியாசம் காட்ட வேண்டியது இருக்குது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எனக்கு டேங்கிறதுனால நான் ஸ்டார்க் பிக் பண்ணுறேன். தென் வருண் சக்கரவர்த்தி ஒரு மாதிரி இப்போ கன்சிஸ்டண்ட்டாக ரிதம் பிடிச்சி போடுறாருங்கிறதுனாலையும், ஹர்ஷித் ராணா நியூ பாலில் ஒரு மாதிரி அண்டர் ரேட்டடாக இருக்கிறாருங்கிறதுனாலையும், பட் அந்த பக்கம் ஆர்சிபிலேருந்து ஒரு ஃபாஸ்ட் பால் பிக் பண்ணணும். தோப்லி, எனக்கு இங்கே தோப்லி அடி வாங்கிடுவாரோன்னு தோணுது. பட் இருந்தாலும் தோப்லியை பிக் பண்ணியிருக்கிறேன். ஓகேங்களா. மேலே வில் ஜாக்ஸ் எதுக்குன்னா எப்படியும் 1 டவுனில் ஒரு பிக் அனுப்பி விடுவாங்க. ஆனால் மேக்ஸ்வெல் கிடையாதுங்கிறதுனால ஸோ அதனால் வில் ஜாக்ஸ் பிக் பண்ணியிருக்கிறேன். ஆஸ் யூஷுவல் ரின்கு சிங், தினேஷ் கார்த்திக் பிக் பண்ணியிருக்கிறேன். இதில் வந்து நீங்கள் பவுலிங்கில் தான் பார்த்து எடுக்கணும். பவுலிங்கில் தான் வந்து ஒரு வித்தியாசத்தை நீங்கள் காமிக்கணும். ஸோ அந்த வித்தியாசம் தான் வந்து உங்களுக்கு பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்கும். கேப்டன்சிலையும் அப்படி தான். ஓகேங்களா. எல்லோரும் விராட் கோலி, நரேன் கண்டிப்பாக போடுவாங்க. இதில் நீங்கள் வித்தியாசமாக இவங்களை யார் பீட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்கள். பட் நரேன் கண்டிப்பாக வச்சுக்கோங்க. விராட் இல்லை ஃபேஃப் அப்படி போயிருங்க. ரசில் எனக்கு கொஞ்சம் டவுட். பட் ஒருவேளை நரேன் அடித்து சால்ட் ஒருவேளை அடித்து அப்படி வந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து மாற்ற வேண்டியது இருக்கும் கேப்டன் வைஸ் கேப்டன். ப்ளஸ் தினேஷ் கார்த்திக் கேட்குறக்கு அகேன்ஸ்டாக லாஸ்ட்டில் சரியாக விளாடல. அதனால் சால்ட்டுக்கு போவாங்களா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. போகலாமா, அது சால்ட் நல்லா ஆடுவாராங்கிறதையும் பார்த்துக்கோங்க. ஏன்னா கேகேவோட பவுலர்ஸ் கொஞ்சம் இது மாதிரி வெறித்தனமாக இருப்பாங்கங்கிறதுனால பார்த்துக்கோங்க. இதுதான் என்னோடய டீமு, பார்த்து விளையாடுங்க. இதுதான் என்னோடய டீமு. அண்ட் பிச் ரிப்போர்ட் பார்த்துக்கோங்க, அண்ட் டாஸ் ரிப்போர்ட்டும் பார்த்துக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி டீமை பிக் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ நிறைவடையுது. அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே. அண்ட் கேகேஆரோட வெற்றி நடைக்கு ஆல்ரெடி 6 முறை முற்றுப்புள்ளி வச்சாங்க அந்த ராயல்ஸ். அண்ட் இந்த ராயல்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்.